வணக்கம் உறவுகளே. இன்றைய இந்த காணொளி ஸ்காப்ரோ மோனிக்சைட் ஃபிஞ்சுக்கு அருகாமையில் இடம்பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழின் இன்னிசை விழா. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இங்கே பார்த்தீர்களானால் சிறுவர்களுக்கான விளையாட்டு சாமான்கள் இங்கே இருக்கின்றன. சிறுவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பாப்கார்ன், கச்சான், காஃபி, டீ என்பன இங்கே விற்று கொண்டிருக்கிறார்கள். யாழ் சுவை ரெஸ்டாரண்ட் இருக்குது, கடை இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் களை காட்டும். ஸ்பெஷலாக எல்லாம் போடுறீங்க ஏதோ வந்து பொடியெல்லாம் காரில் வருவாங்க. இப்போ 10 மணிக்கு பிறகு வராங்க. 10 மணிக்கு பிறகு வராங்களுக்கு ஷோர்ட் ட்ரிப் வந்து லெவல் போடுறோம் ஸ்பெஷலாக. ஓகே ஓகே. ஆனால் எங்கள் ட்ரைவில் பிடிப்பட்ட எங்கிட்ட பொறுப்பு இல்லை. ஓகே ஓகே ஓகே. அது அவங்க ஓன் இருக்கு. எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் எங்கிட்ட. ஓகே ஓகே. நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. ஒரு ஒன்று உடலையும் காண்றையில் இப்போ ரெண்டையும் காண்றோம். நல்லா இருக்கு. எங்கிட்ட வந்து மீட் ஸ்டோர் ஸ்டோர் இருக்கு. அச்சக்காண்டியே போடுறோம். ஜூம் பண்ணி எடுங்க. உங்களோட கடை இருக்கோ? கடை இருக்கோ? கடை இருக்கு. ஓகே தம்பி, அங்கே பாலப்பம் எல்லாம் போய் கொண்டிருக்கு. அப்படி போகுது இல்லை நேற்று 3 நாள் அப்படி
அப்படின்ற போத தம்பி சொல்லுங்க திரும்ப கொக்கையில் ஒன்று விடலாம் எப்படி ப்ரோக்ராம் போகுது கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா பதில் சொல்லுவாங்க. கேள்வியை கேட்டாங்க திரும்புறாங்க எப்படி போகுது பதில் சொல்லி கேள்வி கேட்பார் பதில் சொல்லி இல்லை ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி போகுது தமிழாக்களை பார்க்குற மாதிரி தமிழாக்களை பார்த்துட்டு ஒரு கல்யாணம் உண்டு அதுக்கு தான் வந்துடுறாங்களா நீ ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சியே அதுதான் தமிழ் வந்திருக்கிறோம் தமிழ் பிள்ளைலாம் இங்கே சிங்களாக வந்து ஆல்ரெடி கல்யாணம் கட்டிட்டேன் இவன் பேச்சுலர் நான் பேச்சுலர் மெயினா நான் பேச்சுலர் இந்த விங்ஸ் ஸ்பாட் ஆல்வைஸ் பிஸியாக இருக்கிறது ஃப்ரீயாவா போச்சு தமிழாக்கள் கூட சாப்பிட்றாங்க வன்னி கொத்து ஆல்வைஸ் பிஸியாக இருக்கிறது தொண்டர்கள் உங்களுக்காக இந்த கொட்டும் வெயிலிலும் தண்ணி தடாகங்களை நோக்கி செல்லாமல் உங்கள் நோக்கி வந்து உணவுகளை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் தமிழுக்கு உங்கள் பசியான உங்கள் பசியை தொண்டர்கள் உங்களுக்காக உணவுகளை ஒருவருக்காக வணக்கம் அப்படி போகுது வணக்கம் 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 எப்படி கனாலது பிறகு நாங்கள் சந்திக்கிறோம் எப்படி போகுது உங்களோட இந்த ஸ்டூடெண்ட் விசா வாராக்கள் எல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு போயினோம் நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணின விசிட் விசாவை சுப்பீரியர் கோர்ட் ஆஃப் கனடாக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ செய்கிறோம் அதுலேயும் வந்து சில நேரம் 4 மாத ப்ராசஸ் இருக்கும் 6 மாத ப்ராசஸ் இருக்கும் அதில் அப்ரூவல் தருவார்கள் அல்லது ஒர்க் பர்மிட் என்ன என்றாலும் நாங்கள் அப்பீல் தான் கூடுதலான ஸ்பெஷலைஸ் யாரையாவது விசிட்டர்ஸ் விசா ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து தரப்படும். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 437-999-4450. இந்த விசிட்டர்ஸ் விசாவில் வாராக்கள் ஒர்க் பர்மிட்டுக்கு செய்யலாம். அவையோட தகுதியான இங்கிலீஷ் டெஸ்ட் இருந்தால் மட்டும் ஓகே ஓகே IELTS என்று சொல்லுவோம் உதாரணத்துக்கு. நன்றி அண்ணா நன்றி. நல்ல மாலைகளோடு எல்லாம் நிற்கிறேன். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ரெசர்வேஷன் சொன்னால் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் அதில் சில பேருக்கு கேள்விக்குறி இருக்குது. இப்போ ஸ்மார்ட் ரெசர்வேஷன் சொன்னால் ஒரு ரெனோவேஷன் கம்பெனி ஆண்டு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நோக்கில் இந்த காணொலியை வெளியிடுறோம். இப்போ ஸ்மார்ட் ரெசர்வேஷன் சொன்னால் அது வந்து ஒரு ரெனோவேஷன் கம்பெனி இல்லை, ஒரு ரெசர்வேஷன் கம்பெனி. இப்போ குறிப்பாக வாட்டர் டேமேஜ், ஃப்ளட் டேமேஜ், வெட் பேஸ்மெண்ட், மால் ரெமிடியேஷன், ஃபயர் அண்ட் ஸ்மோக், ஸ்வேஜ் கிளீனப் போன்ற சகலவற்றுக்குமான சேவைகளை 24/7 அதாவது 24
மணத்தியாலமும் 7 நாட்களுமே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். குறிப்பாக உங்களோட வீட்டில் மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ்லையும் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுற இடத்து உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமோ அல்லது பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் மூலமோ பழைய நிலைமைக்கு அதை கொண்டு வந்து தருகிறார்கள் ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். குறிப்பாக உங்களோட வீட்டில் ஒரு ரூமில் ஒரு ஃபயர் டேமேஜோ அல்ல ஒரு ஓடு டேமேஜோ ஏற்படும் இடத்து உங்களோட பர்சனல் ஸ்டாஃப்ஸ், அதாவது பெட்டில் இருந்து உங்களோட க்ளோத்துகளுக்கு ஏதாவது பர்சனல் ஸ்டஃப்ஸ் வந்து பாதிக்கப்பட்டால் அவற்றையும் டாக்குமெண்ட் பண்ணி இன்சூரன்ஸுக்கு சப்மிட் பண்ணி க்ளீனப்போ அல்லது ரீப்ளேஸ்மெண்ட்டோ அதற்கு வந்து அப்ரூவல் எடுத்து தருகின்றார்கள் ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். குறிப்பாக இந்த மழை காலத்தில் ரூஃப் லீக், வெட் பேஸ்மெண்ட் ஏற்படும் இடத்து ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் 24/7 அவசரகால சேவையையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் டேஸ்ட் ஆஃப் தமிழில் 3வது நாளாக வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த இந்த பயணம் வெள்ளி சனி ஞாயிறு என்று 3வது தினமாக ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் பூத்துக்கு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் வந்து விவரங்களை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. நீங்களும் ஸ்மார்ட் ரெஸ்டரேஷனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 647-849-4444 647-849-4444 தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா நந்தூஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. வளமையாக வாரது தான். இந்த லிங்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் இங்கே யார் நிற்கிறான்னு பாருங்க. இருக்கிறோம் அப்படி. ரைட். ஓகே. ஹலோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நல்ல க்ரௌட் வந்துருக்கு. இப்போ கடைகள் எல்லாம் சாப்பாட்டு கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள் வளமை போல் பிஸியாக இருக்குது. இதில் கேமா உணவகம் ஒன்று இருக்குது. செரன்ஸ்ன்னு சொல்லி ஐஸ்கிரீம் உண்டு. இதுலேயும் அவ்வளோ ஐஸ்கிரீம்கள் பிஸியாக இருக்குது. இதில் உடுப்பு கடைகள் நல்ல பிஸியாக இருக்குது. உடுப்பு கடைகளில் வளமையை விட இந்த முறை என்ன சொன்னால் இதில் 2 சிறுவர்களுக்கான விளையாட்டு இடம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளை விட்டுட்டு நிற்கிறோம், வெயிட் பண்ணிக்கொண்டு. சிறுவர்களுக்கான இந்த விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இருக்கு. பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு $10 எல்லாம் சாமான் உடுப்புகள் போகுது. எங்கடா சிங்கம் நிற்கிறா அப்படி போகுது. 3 நாள் பிஸி. இது கடைசி ப்ரோக்ராம் ஆகுமா? இது கடைசி ப்ரோக்ராம் இல்லை. கடைசி ப்ரோக்ராம் வந்து 30-31 இந்தியாவிலேருந்து பாட்டுக்காரர் வராங்க. அதுதான் கடைசி ப்ரோக்ராம். இதே இடத்துல எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். நிறைய சாமான்கள் இருக்குது. வாங்க, நம்பி இருப்போம், வரணும். நல்லா
ஆளை குடியிருந்துருக்கலாம் நல்லா இருக்கு. இல்லை இல்லை மூன்று நாள் பிசினஸ் எப்படி போகுது? நல்லா போகுது. உங்களை தான் தேடிக்கொண்டு தான் நீங்கள் எப்போ வருவீங்க? நேற்று தமிழ் மண்டபம் போனேன் அந்த வீடியோ. ஓகே. வெள்ளிக்கிழமை சட்டு ஸ்லோ, ஆனால் நைட்டு மின்னைக்கு நல்லா பிஸியாக இருக்குது. 30-32 இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. கேள்விப்பட்டேன் ஆனால் சரியா தான் ஆட்கள் கழிக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி நடக்கணும். ஏன்னா இன்னும் நல்ல வெதை தானே. ஸோ நல்ல சாப்பாடு இருக்குது. நான் இன்னைக்கு வந்து நல்ல சாப்பாடு எல்லா கடையிலையும் சாப்பாடு இருக்குது. இதனால எல்லாம் போயிட்டுது. என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஓ நல்ல கிராட். அம்மா நிற்கிறா, தம்பி நிற்கிறா, அப்பா நிற்கிறாங்க. நன்றி. அப்ப சொல்லுங்க நீங்க என்ன மாதிரி அப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா போகுது. மேபி இன்னும் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்னு நினைக்கிறோம். நடக்கணும். அதுதான் கடைசி ப்ரோக்ராம் ஆகிருக்கும். குளிர் வந்துடும். தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இயரிங்கள் எல்லாம் $5 போகுது வளமை போல். இதில் உங்களுக்கு பேர்த்தா இருக்கா? ஷாப்பிங் செய்யறதுக்கு. ஓகே. 30 திரும்ப இந்த இடத்துல கடை போடுவாங்க. எல்லாரும் வாங்க ஷாப்பிங் செய்ய. இந்தியால இருந்து பாட்டுக்காரர் எல்லாம் வராங்க. நிறைய கடைகள் வரும். நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாரும் இப்போ கடைசி ப்ரோக்ராம் அது. இப்போ களவுகள் கணக்காக போகுது. வண்டி போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 30 ரூபா அட்டியலோட கல்லன் போடுவான். இல்லைன்னா நகையை கொண்டு போனால் என்னுடைய பெயர் மகா மயில்வாகனம். நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர். 17 இயர்ஸாக நாங்கள் எப்படி மணியை சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, மணியை எப்படி க்ரோ பண்ணுறது, எப்படி உங்களோட டெட் கடனில் இருந்து இலவாக விடுபடுறதுன்றதை பற்றி நாங்கள் உங்களுக்கு விரிவாக ஃப்ரீயாக அட்வைஸ் தருவோம். இலவச அட்வைஸ். எங்களோட ஃபோன் நம்பர் வந்து 416-877-6277 416-877-6277. இன்றைக்கு 3 இடத்த ப்ரோக்ராம் நடந்தாலும் இங்கே இந்த வீக்கெண்ட் 3 இடத்த நடந்தது. ஆனால் இங்கே 3 இடமும் ஓரளவு பெருந்திரளா மக்கள். இன்றைக்கு இங்கே எக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்க இங்கே கடைகள், எல்லா கடைகளும் ஷெப்பர்ட் ரோட்டில் தமிழ் மண்ணின் ஸ்காப்ரோ சிவிக் சென்டருக்கு முன்னால் கொத்து ஃபெஸ்ட் இன்னொன்று. இந்தியாவில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் மார்னிங் சைட் பாஞ்சில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு சொல்லி. ஒரு பலத்த கைத்தட்டலுடன் நாங்கள் மேடை கழிக்கிறோம். இந்த பாட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. ஓகே. I know we're still totally like, bro, look, I can't even see anything right now. இவர் என்னோட நண்பர் சுவிஸில் இருந்து வந்திருந்தவர். இந்த ப்ரோக்ராம்லேயும் வந்திருந்தார். கண்டது சந்தோஷமாக இருந்தது. மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்வா, இதில் சிவமதி அவர்களும் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார்கள்.
இவங்களெல்லாம் இலங்கையிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஜெஃப்னா காலேஜிலே ஒன்றாக படித்தவர்கள். இங்கே சந்தித்த போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மீன் பொரியல் எல்லாம் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்ற நிகழ்வுக்கு இந்தியாவிலிருந்து யுவேந்திரன், மலேசிய வாசனவனின் மகன் யுவேந்திரன் அவர்களும் சூப்பர் சிங்கர் புகழ் அனு அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களோடு எமது உள்ளூர் கலைஞர்களும் கலந்து இந்த விழாவினை சிறப்பித்திருந்தார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்களாம் வந்து கொத்துலாம் சாப்பிட்றீங்க, நாங்கள் என்ன சாப்பிட்றோம்? ஒன்றும் சாப்பிட்றது இல்லைல்ல. டீ இல்லை எங்களுக்கு. இப்போ அதான் சொல்ல வரேன், இவங்க அதனால பின்னாடி வந்து அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. என்னன்னா ஐயோ ஆழ்வார்பேட்டை உடல நான் ஆழ்வார்பேட்டை வருதுண்ணா. நிறைவு நிகழ்வு இந்த அரங்கில் இடம்பெற இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் 30, 31 தேதிகளில். ஆகவே ஆகஸ்ட் 30, 31 தேதிகளில் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாங்கள் இங்கே சந்திப்போம்.
போத்து மேல போத்து சேர்ந்து வரவா தினமாடி பாடலாம். சரி உறவுகளே, இன்றைய இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2025 இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். மறந்து விடாதீர்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். நன்றி உறவுகளே.